சார் இத்தனை கேரக்டர் காமிச்சாங்க. கதையும் பார்க்கும்போது நம்ம கிட்டத்தட்ட விக்ரம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது நம்ம கதை சொன்னோம். ஒரு 1000 கதை ரெடி பண்ணாங்க அதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தா கூலி வரும்போதும் அதே மாரி தான். நெறைய கதை தோணுது. ஆனா லாஸ்ட்ல ஒரு ஃப்ரேம் காட்டுறாங்க. ரஜினி சார் நடந்து வராரு. டக்குனு ஒரு ஃப்ளாஷ்பேக்ல ஒண்ணு காட்டுறாங்க. அது ரஜினியா? இல்ல அது நான்மகான ரஜினியா? ஒரே குழப்பமா இல்ல இருக்கு. நெறைய பேர்லாம் கீழ போட்டுட்டு இருக்காங்க. தீயா அல்லது நான்மகான் அல்லவா? பில்லாவா? நல்லவன் நல்லவன் கூட அது மாரி ஒரு ஷாட் ஒண்ணு வருது. ஒரு பீடிய வாயில வச்சு ஆமா. ஆமா. சரி எனக்கு பார்த்தீங்கன்னா தீ தான். ஆ. ஏறக்குறைய தீயோடைய இன்னொரு வெர்ஷனா கூட இது இருக்கலாம். கிட்டத்தட்ட விக்ரம் மாரி தான். அந்த ஸ்டோரிய எடுத்துட்டு வர்ற மாரி இது வருமோன்ற மாரி டவுட் இருக்குல்ல. அதனுடைய லீடா கூட இது இருக்கலாம் வந்து. மேபி வந்து அது ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் பண்ற மாரி எனக்கு கூலின்னு வந்துட்ட பிறகு அத கொண்டு வந்தாச்சு. இதெல்லாம் தாண்டி இவ்வளோ ஆர்டிஸ்ட் ரஜினி இதுல ஏதாவது ஒரு மேஜிக் வந்து லோகேஷ் இருக்கும் அது. நீங்க கூட சொல்லியிருந்தீங்க வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்து அது நெறைய பேர்லாம் கூட விமர்சனம் பண்ணியிருந்தாங்க வந்து. அது கொஞ்சம் வருத்தம் தான் வந்து. இன்னைக்கு என்னன்னா 6லிருந்து 80 வரை ரஜினி ரசிகர்கள் வந்து